நீரில் நீந்துவேன், வானில் பறப்பேன், கரையிலும் நடப்பேன். தண்ணீரே என் ஹவுஸ், வானமே என் ஆஃபீஸ். கரையை நான் ரிலாக்ஸ் பண்ணும் ஏரியா. 3 இடத்துலயும் ஆய்யா தான் கில்லி. என்ன நேயர்களே, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ம். நான் யாருன்னு கண்டுபிடிச்ச உங்க எல்லாரையும் டியர் பூமி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். நீர்ல இருந்தா மாடல் போல இருப்பாங்க. கரைக்கு வந்தா நடக்க தெரியாத நடிகர் போல இருப்பாங்க. இவங்களோட கால்கள பாருங்களேன். நடக்கிறதுக்கா, இல்ல நீந்துறதுக்கான்னு கடவுளே குழப்பத்துல டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அந்த கால்கள்ல தான் தண்ணீர்ல சூப்பர் ஸ்பீடுல போவாங்க. மீன் பிடிக்கும் மாஸ்டரே இவங்க தான். இயற்கையின் அற்புத படைப்பு. யாருன்னு யோசிக்கிறீங்களா? நீர்ப்பறவைகள். ஆமா நேயர்களே. உலகம் முழுவதும் உலக நீர்ப்பறவைகள் தினம், ஆங்கிலத்துல வேர்ல்ட் வாட்டர் ஃபவுல் டே, ஜனவரி 17 அன்று கொண்டாடப்படுகிறது. நீர்ப்பறவைகள் என்பது நீர்நிலைகளோடு தொடர்புடைய பறவை இனங்களை குறிக்கும். இவை பெரும்பாலும் நீரில் உணவு தேடுபவை, நீந்துபவை, மூழ்குபவை அல்லது நீர் ஓரத்தில் வாழ்பவை. அடுத்ததாக நீர்ப்பறவைகளின் முக்கிய பண்புகள் பற்றி பார்க்கலாம். கால்களுக்கு இடையே தோல் இருக்கும். நீண்ட கழுத்து, நீண்ட கால்கள் அல்லது நீண்ட அலகு கொண்டிருக்கும். மீன், புழு, பாசி, சிறு நீர்வாழ் உயிரினங்கள் தான் இவங்களுக்கு உணவு. பல இனங்கள் வலசை செய்யும். உலகிலேயே மிகப்பெரிய நீர்ப்பறவை எதுன்னு தெரியுமா? டால்மேஷியன் பெலிகன். இவங்க ஆழமற்ற ஏரிகள், ஆற்றங்கரைகள், சதுப்பு நிலங்கள்ல காணப்படுவாங்க. அடுத்து உலகின் மிகச்சிறிய நீர்ப்பறவை எது? லிட்டில் கிரிப். இவங்களுக்கு முக்குளிப்பான்கிற பெயரும் இருக்கு. நேர்களே, பொதுவா இருக்கக்கூடிய நீர்ப்பறவைகள் பற்றி பார்க்கலாம். வாத்து. இவங்க நீரில் நீந்துவதில் மாஸ்டர். குவாக் குவாக் என்ற சவுண்ட் எஃபெக்டோட தான் நடப்பாங்க. அன்னம். அழகுக்கும் அமைதிக்கும் பெயர் பெற்றவங்க. நீரில் நீந்துவதில் இவங்க ராஜா. மீன் கொத்தி பறவை. ஆங்கிலத்துல கிங்ஃபிஷர்னு சொல்லுவோம். மீன்களை நல்லா வேட்டையாடுவாங்க. பார்க்கறதுக்கு அழகாவும் இருப்பாங்க. நாரை. ஆங்கிலத்துல ஹெரான் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க மீன், நண்டு, நத்தை போன்றவற்றை விரும்பி வேட்டையாடுவாங்க. மீன், தவளை பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். பறக்கும்போது கழுத்தை எஸ் டைப்ல வச்சிருப்பாங்க. ஃப்ளமிங்கோ. இவங்க பிங்க் கலர்ல இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு கால்ல தான் நிப்பாங்க. ஸ்பூன் பில். இவங்களுக்கு கரண்டி வடிவ மூக்கு இருந்ததுனால ஸ்பூன் பில்லுன்னு பேர் வந்துச்சு. தமிழ்ல அழகா கரண்டி வாயன்னு சொல்லுவாங்க. கூஸ். வாத்தின் பெரிய சைஸ் வெர்ஷன் இவங்க தான். எப்பவும் கூட்டமா தான் பயணம் செய்வாங்க. கொக்கு. இவங்கள ஆங்கிலத்துல கிரேன்னு சொல்லுவோம். நீளமான கால்கள், நிதானமான நடை. நீரில் சிலை மாதிரி நின்று வேட்டையாடுவாங்க. பொறுமையின் சின்னமே இவங்க தான். அடுத்து சதுப்பு நில நீர்ப்பறவைகள் பற்றி பார்க்கலாம். நீர்க்கோழி. நீர்க்கோழி மீன், புழு, தாவரங்கள், கொசுக்களை சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு பறக்கும் திறன் குறைவு. ஆனா நீரில் புதர்களில் சுறுசுறுப்பா இருப்பாங்க. நீர்க்குயில். நேர்களே, உங்களுக்கு நீர்க்குயிலை பற்றின சுவாரஸ்யமான தகவலை நான் சொல்லியே ஆகணும். நம்ம இந்திய புராணம் அல்லது இலக்கியங்கள்ல சாடகம் என்று அழைக்கக்கூடிய பறவை நீர்க்குயில் தான். இவங்க நிலத்துல இருக்கிற நீரை அருந்த மாட்டாங்க. மழைத்துளிகள் மட்டுமே, அதாவது மழை பெய்யும் போது வானில் இருந்து விழும் மழைத்துளிகளை மட்டும் குடிப்பாங்க. தாகமே எடுத்தாலும் மழை வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க. இதனால மழையின் தூதுவன்ற பேரும் இவங்களுக்கு இருக்கு. சாண்ட் பைப்பர். இவங்க சிறிய நீர்வாழ் பறவை இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு மண் கொத்தி, ஈரமண் பறவைங்கிற பேரும் இருக்கு. அடுத்ததா கடல் நீர் பறவைகள் பற்றி பார்க்கலாம். சீகல். இவங்கள தான் கடற்கரை காக்கைன்னு சொல்லுவோம். மீன், சிறு உயிரினங்களை சாப்பிடுவாங்க. எப்போதும் காவ் காவ்னு கத்திட்டே இருப்பாங்க. இவங்க எப்பவுமே கடற்கரை நண்பன். பெலிக்கன். இவங்கள தான் தமிழ்ல கோழைக்காடான்னு சொல்லுவோம். இவங்க மூக்குக்கு கீழே, அதாவது நம்ம அலகுன்னு சொல்றோம் இல்லையா, அலகின் கீழ்ப்பகுதியில பெரிய பைப் போன்ற தோல் இருக்கும். அதுல மீன்களை சேகரிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா குஞ்சுகளுக்கு உணவு சேகரிச்சு வச்சு கொடுப்பாங்க. கார்மரண்ட். தமிழ்ல இவங்கள நீர்க்காகம்னு சொல்லுவோம். நீரில் மூழ்கி மீன் பிடிக்கிறதுல இவங்கள அடிச்சுக்க முடியாது. அடுத்ததா குளிர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்ப்பறவைகளை பற்றி பார்க்கலாம். பெண் குயின். இவங்க பறக்க மாட்டாங்க. ஆனா சூப்பரா நீச்சல் அடிப்பாங்க. குளிர் பகுதிகளின் சூப்பர் ஸ்டார் இவங்க தான். நேர்களே, பனிக்காட்டு ராஜா பெண் குயினை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆல்பட்ராஸ்.
இவங்களுக்கு பெரிய ரெக்கைகள் இருக்கும். கடல்ல நீண்ட தூரம் பயணம் செய்வாங்க. 170க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவைகளையும் அதன் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜனவரி 17ஆம் தேதி உலக நீர்ப்பறவைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. மைக் லூபாக் சில்வன் ஹைட்ஸ் பறவை பூங்காவில் பாதுகாவலராக இருந்தவர். நீர்ப்பறவைகளின் பாதுகாப்பிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவரை கௌரவிக்கும் வகையில் 2024ஆம் ஆண்டு உலக நீர்ப்பறவைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் அச்சுறுத்தலுக்கு உள்ளான நீரை சார்ந்த பறவைகளின் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது. சுற்றுச்சூழல் அமைப்புகளில் நீர்ப்பறவைகளின் பங்கை எடுத்துக்காட்டும் தினமாக இந்த தினம் பொதுமக்களின் பாராட்டு, கல்வி மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. சரி, நாம எப்படி கொண்டாடலாம்? மக்கள் உள்ளூர் ஈரநிலங்களை பார்வையிடுதல் மூலமும், பூங்காக்கள் அல்லது உயிரியல் பூங்காக்களில் நீர்ப்பறவைகளை பார்ப்பதன் மூலமும் நாமும் உலக நீர்ப்பறவைகள் தினத்தை கொண்டாடலாம். சரி நேயர்களே, இப்ப குவிஸ் டைம் வந்தாச்சு. இந்தியாவின் மிக பிரபலமான நீர்ப்பறவை எது? விடைய கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உலக நீர்ப்பறவைகள் தினம் பற்றிய சுற்றுச்சூழல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஈரநிலங்கள் தினம் பற்றி பார்க்கலாம். பாய் நேயர்களே.